போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: திருமதி மரிய கார்மெல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், வேலூர். திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தாயாம் திரு அவையானது புனித போனிபாஸ் ஆயருடைய மறைசாட்சி நினைவை கொண்டாடுகிறது. இவருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது மக்களுடைய புரட்சிக்காக ஒரு மனிதராக வாழ்ந்தவராக இருக்கிறார். மக்களின் நலனை கருதிய ஒரு மனிதராக இருக்கிறார். மக்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்ட ஒரு புனிதராக இருக்கிறார். மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு புனிதராக இருக்கிறார். பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் முழுவதுமாக இறைவனுடைய சித்தத்தின்படி மக்களுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு நற்பேறு பெற்ற ஒரு புனிதராக இருக்கிறார். இப்புனிதரை போல நாமும் நம்முடைய சுற்றி இருக்கின்ற சமுதாயத்தில் நானும் மக்களுக்காக என்னால் முடிந்ததை நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை கொடுக்க வேண்டும் என்ற மன உறுதியோடு இந்த புனிதரோடு நம்மையே ஒப்பு கொடுத்து இத்தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெற பொருட்டு பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊன் இயல்புகள் இவற்றுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறைசாட்சியான புனித போனிபாஸ் தம் நாவினால் போதித்ததை இரத்தம் சிந்தி உண்மை என என்பித்தாரே. அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் அதை நம்பிக்கையில் உறுதியாய் நின்று அதை செயலில் வெளிப்படுத்துவோமாக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1. இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும்
6 முதல் 12 முடிய திருவசனங்கள். என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வும் பற்றி வாக்குறுதிக்கு ஏற்புடைய அவருடைய திருத்தூதரான பவுல் எழுதுவது, தந்தையாம் கடவுளிடமிருந்து தம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்தைய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அந்த நற்செய்தியை அறிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகராகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டு நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன். எனினும் வெட்கமுறுவதில்லை. ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதில் உரைப்பாளர் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளனின் கண்கள் என் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினிலும் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 18 முதல் 27 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேறு இன்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனையோ மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். இரண்டாமானவர் அவரை மணந்து அவரும் மகப்பேறின்றி இருந்தார். மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமற் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும் பொழுது அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூல் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளின் வழியாக, இயேசு கிறிஸ்து வழியாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இறைவனுடைய வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது மனிதனுடைய வாழ்வில் எது நிரந்தரம் என்பதுதான் இன்றைய இறைவனுடைய வார்த்தையினுடைய சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவேதான் இந்த 7 ஆண்களும் ஒரு பெண்ணை மணக்கின்ற பொழுது வாழ்வில் எதுவும் நிரந்தரம் அல்ல, இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு என்று நமக்கு மிக அருமையாக அவருடைய அந்த இறுதி வார்த்தையிலே நமக்கு சொல்கிறார். நான் வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல என்று நமக்கு சொல்கிறார். எனவே மனிதனுடைய வாழ்வில் எது நிரந்தரம் என்று சொல்கின்ற பொழுது எதுவும் அல்ல, ஆனால் இறைவனோடு இருப்பது நிரந்தரம், இறைவனோடு வாழ்வது நிரந்தரம், இறைவனோடு ஜெபிப்பது நிரந்தரம், இறைவனோடு உரையாடுவது நிரந்தரம், இறைவனோடு இணைந்து பல செயல்களை செய்வது நிரந்தரம். எனவே இப்படியாக நாம் இறைவனோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது எல்லாவுமே அது நிரந்தரமாக நமக்கு அருளப்படுகிறது. ஆண்டவர் இயேசு மிக அழகாக சொல்கிறார், அவர் வாழ்வோரின் கடவுள், அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல. உனக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார், உன்னோடு இருக்க போகிறார், உன்னோடு வாழப் போகிறார் என்று சொல்கிறார். எனவேதான் யோவான் நற்செய்தியிலும் கூட 6வது அதிகாரத்தில் 56, 57 உள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார் என்று சொல்கிறார். எனவே அவருடைய உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்றவர்கள் நாம் அவரோடு இணைந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், அவரோடு வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே அவரை பருகி கொண்டு அவரை உண்டு நாம் செய்கின்ற தவறினால் அவரை நாம் இறந்தோரின் கடவுளாக நம்முடைய வாழ்க்கையானது மாற்றுகிறது. எனவே நம்முடைய எண்ணத்தாலும் சிந்தனைகளாலும் சொல்களாலும்
நாம் கடவுளோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு மனநிலையை இறைவன் நமக்கு கொடுக்கிறார். அவர் வாழ்வோரின் கடவுள், அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். எனவே அவருடைய வாழ்க்கைக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். இந்த மண்ணகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை நாம் எதை சார்ந்ததாக இருக்கிறது? நம் கண்ணால் பார்க்கின்ற ஒவ்வொன்றையும் சார்ந்ததாக இருக்கிறது. விண்ணகத்தை சார்ந்த வாழ்க்கை எதுவாக இருக்கிறது? நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் விண்ணகத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே அந்த வாழ்க்கையை தான் இறைவன் இந்த மண்ணகத்தில் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார். எனவே நாம் பார்க்கின்ற அனைத்தையும் கவர்ந்தவர்களாக, ஆசைப்பட்டவர்களாக வாழ்கிறோம். ஆனால் கடவுளிடத்துல நாம் எப்படி நம்மில் வாழ்கின்ற கடவுளோடு, அவரோடு நாம் இணைக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசீர்வாதத்தை பெற்று வாழக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் அவர் வாழ்வோரின் கடவுளாக இருக்கிறார். என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் உலகம் முடியும் வரை என்று மத்தேயு நற்செய்தியில 28வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் எவ்வாறு சொல்வார். எந்த அளவுக்கு அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லுகிறார். உங்களுடைய சிந்தனைகளால் நீங்கள் பெரியவர்கள் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். கடவுள் அந்த சிந்தனையை கொடுத்திருக்கிறார். அதன்படி வாழ்வதற்கு நீ இந்த சமுதாயத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய், இந்த சமுதாயத்தில் நீ எவ்வாறு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார், இறைவன் உன்னோடு வாழ்ந்து சார்ந்து அந்த வாழ்க்கையை நீ வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாயா, அல்லது உன்னோடு இருக்கின்ற அந்த இறைவனை உன்னுடைய பாவத்தினால், தீய சிந்தனைகளினால், தீய செயல்களினால், தீய எண்ணங்களினால் நீ சாகடித்து கொண்டிருக்கிறாயா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நிரந்தரம் என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த விண்ணக வீடு, இறை ஆசீர், இறை வல்லமை, இறை மகிழ்ச்சி, இறை அன்பு, இறை மன்னிப்பு, அதுதான் நம்முடைய வாழ்வின் நிரந்தரம் என்பதை ஆணித்தரமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். எனவே அந்த ஆண்டவருக்கு நாம் உகந்தவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். யோவான் நற்செய்தியில 6வது அதிகாரத்தில் 68வது வசனத்தில் இவ்வாறு பேதுரு அழகாக சொல்வார். ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகளும் வாழ்வு உம்மிடமே இருக்கின்றன என்று சொல்லுவார். எனவே அந்த அளவுக்கு அந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட, இயேசு மீது நம்பிக்கை கொண்ட அந்த விண்ணக வாழ்விற்கு அவரை தயார் செய்வதை நாம் பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்விலும் அந்த இறைவனுடைய வாழும் கடவுளிடத்தில் நாம் தங்கி வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். இன்றைய புனிதருடைய வாழ்வும் கூட அவ்வாறாக தான் இருந்தது. இறைவனுக்காக முழுவதுமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறுகிறார். ரத்தம் சிந்துகிறார், அவருடைய வாழ்வை கொடுக்கிறார், அவருடைய மூச்சை கொடுக்கிறார், அவருடைய அன்பை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்த ஒரு மனிதராக மாறுகின்ற ஒரு புனிதராக வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் நம்மோடு பேசக்கூடிய ஒரு மனிதராக இன்றைய புனிதர் இருக்கிறார். ஏனென்றால் அவர் இறைவனோடு வாழ்ந்தார், இறைவனை சாகடிக்கவில்லை, இறைவனோடு வாழ்ந்தார். அதுதான் எனக்கு நிரந்தரம் என்று முழுவதுமாக அவரை கொடுத்தார். அதுபோல நம்முடைய வாழ்விலும் ஆசை பாசைகளை நாம் விட்டுவிட்டு இறைவனுடைய ஆசையை தேடி நாம் போவோம், இறைவனுடைய ஆசையில் நாம் வாழ்வோம். இதுதான் நமக்கு நிரந்தரம் என்பதை உணர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில வாழும் கடவுளை நோக்கி நாம் பயணிக்க நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமேன். அன்பின் பலியாயேற்பாய், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயேற்பாய், புண்படும் மனதின் துயர் தணிப்பாய். புண்படும் மனதின் துயர் தணிப்பாய், எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வாய். அன்பின் பலியாயேற்பாய்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியாலி காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித போனிபாஸ் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்புத்தினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித போனிபாஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவன்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த பின்னவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையுறாத உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் நாங்கள் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்ற நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதக ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இதைவிக திருப்பலியிலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களை மன்றாட்டுகளையும் ஆசிர்வதித்தருளும். கூடி ஜெபிக்கின்ற உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை நீர் நற்சுகத்தோடு வளம் பெற அருள் புரிந்தருளும். வேலுயிர்த்தெழும் எதிர்த்து நோக்கணும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக தெய்வீக திருப்பலியில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம் குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்த மக்களுக்கு, உத்திரகிர ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்த மக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். நீரில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பெறாமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அழைத்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை, அவரோடு வாழக்கூடிய ஒரு அமைதி, நீங்கள் யாரையெல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அமைதியை சொல்கிறீர்களோ அங்கு இயேசுடைய பிரசன்னம் வாழ்கின்றது உங்களோடு. எனவே அந்த அமைதியை பெற்றவர்களாக ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வோரின் கடவுள், நம்மோடு என்றும் மகிழ்ந்திருக்கின்ற கடவுள், நம்மை அன்பு செய்கின்ற கடவுள், நம்மை ஏற்றுக்கொள்கின்ற கடவுள், நம்மை ஆசிர்வதிக்கின்ற கடவுள், நமக்கு நல்ல பாதையை அமைத்து நம்மை வழி நடத்துகின்ற கடவுள், நம்மை அவருடைய சிந்தனைகளையும் திறன்களையும் கொடுத்த கடவுள் இதோ நம்மோடு இருக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். அழைக்கப்பெற்ற அனைவரும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தம்மையே துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித போனிவாசன புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தால் நம்பிக்கையும் பாடுகளில் வெற்றியும் தந்ததும் அதே மன வலிமையை நாங்கள் என்றும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி மரிய கார்மல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், வேலூர். திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன், இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி